ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே வந்து காலையில் கொஞ்சம் பின்னாடி இருக்க செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. ஸோ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. பின்னாடி ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் என்ன காலையில் வந்து தோசை சாப்பிட்டுட்டோங்க. ஸோ மத்தியானம் வந்து லஞ்ச் என்ன செஞ்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவியும் சிக்கன் பக்கோடா தான் பசங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்து அவங்களுக்காக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் வேண்டுதலுக்காக நான் வந்து சாப்பிட்டேன். நானும் நல்லா சாப்பிடுவேன். நான் கொஞ்சம் வேண்டுதலுக்காக ஒரு வருஷம் சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு விட்டுட்டேங்க. ஸோ அதனால் எனக்கு மட்டும் வெஜ்ஜு. ஸோ பசங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் செஞ்சுருந்தேங்க. நான்வெஜ்ஜில் வந்து பக்கோடா வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. முதல்ல கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு ப்ளஸ் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி ஒரு மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் அது நடுவில் வந்து என்ன பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா, சிக்கன் கிரேவிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வெங்காயம், தக்காளி, சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் 2 பேர் தான் சாப்பிடுவாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் தனியாக வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டு கொஞ்சம் காரசாரமாக செஞ்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய சண்டே லன்ச் மெனுங்க. சாதம், சிக்கன் கிரேவி, சிக்கன் பக்கோடா, அப்புறம் தால், அப்புறம் ரசம். ஸோ இதுதாங்க இன்றைக்கி லன்ச் மெனு. இன்றைக்கி அதுக்கப்புறம் எல்லா வேலையும் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சு லஞ்செலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேங்க. பாப்பா வந்து அவள் தனியாக படிச்சுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் 10th படிக்கிறாள். பையன் மட்டும் வந்து 6th படிக்கிறான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து கண்டிப்பாக உட்காந்து ஒரு 1 hour சொல்லி கொடுத்தா தான் கொஞ்சம் உட்காரும் ஒரு இடத்துல. ஸோ அதனால் அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ சண்டே வந்து அப்படியே போயிடுச்சு. ஈவினிங் சாட்டர்டே சண்டே ஆனால் நல்லா மழை பிடிச்சிக்குதுங்க. எங்கேருந்து தான் வருமோ தெரில. சாட்டர்டே சண்டே ஆனால் நல்லா மழை. வெளியில் எங்கேயா போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா அன்றைக்கி தான் எங்கேயுமே போக முடியாது. அந்த மாதிரி 2 நாள் நல்லா மழை பெஞ்சிதுங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா செம்ம மழை அன்றைக்கி. ஸோ அப்படியே போயிடுச்சு டேட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பவழமல்லி ஃபேஷனில் இன்றைக்கி வந்து நியூ கலெக்ஷன் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பவழமல்லி ஃபேஷனோட லிங்க்கு. ஸோ நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாங்க. ஸோ மீண்டும் நாளை சந்திக்கலாம். அன்டில் தென் கீதாஞ்சலி.